ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 என்சிஆர்டி சிலபஸ் ஹிந்தியில் இருக்க எவரெஸ்ட் மேரி ஷிகர் யாத்ரா அந்த லெசனுடைய 50 to 60 வேர்ட்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து 4th கொஷின் பார்க்கலாம். लेखिका को देखकर की हक्का बक्का क्यों रह गया. लेखिका ஆத்தரை பார்த்து ஏன் வந்து ஒரு மாதிரி ஹக்கா பக்கா அப்படின்னா வந்து ஒரு மாதிரி திகச்சு போகிறது, கொஞ்சம் லைட்டாக என்னடா இது புதுசாக இருக்குது இவங்க பண்ணுறது. இப்போ யாராவது ஒரு விஷயம் நம்ம ஒரு சில விஷயத்தை அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம், திடீர்னு அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன கொஞ்சம் வைல்டாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஏன் இன்னொருத்தருக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெய் பச்சேந்திரி பால் கா பர்வதாரோஹி சாத்தி தா. ஜெய் அப்படின்றவர் பச்சேந்திரி பாலோட அவரும் வந்து இந்த மவுண்டைன் கிளைம் பண்ணுறவர் தான், மலை ஏறுபவர் தான். உசே பி பச்சேந்திரி கே சாத் பர்வத் ஷிகர் பர் ஜானா தா. அவருக்கும் வந்து பச்சேந்திரி கூட மவுண்டைன் பீக் வந்து போக வேண்டியிருந்துச்சு. ஷிகர் கேம்ப் பர் பहुंचने में उसे देर हो गई थी. ஷிகர் கேம்ப் அந்த மவுண்டன் அந்த கேம்ப் இருக்குல்ல, ஸோ அவங்க பிளேஸ் வச்சுருக்காங்களே கேம்ப் 1 கேம்ப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த ஷிகர் கேம்ப் அந்த கேம்புக்கு வந்து பहुंचने அப்படின்னா ரீச் ஆகிறதுல இவருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தேர் ஹோகை தீ, தேர் அப்படின்னா லேட்டு, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வஹ் சாமான் டோனேக்கு காரன் பீச்சே ரஹ் கயா. டோனே அப்படின்னா வந்து கேரி பண்ணுறது. இவர் வந்து நிறைய சாமான்கள் வந்து இவர்கிட்ட கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு, அதனால் கொஞ்சம் வந்து பீச்சே ரஹ் கயா, அதனாலே வந்து கொஞ்சம் மொல்லமாக ஸ்லோவாக ரொம்ப மொல்லமாக வந்துட்டுருக்காரு. अतः सो दैट बचेंद्री उसके लिए चाय जूस आदि लेकर उसे रास्ता में लिवाने के लिए पहुंची. அதனால் பச்சேந்திரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கூட வந்து ஜெய் வந்து ரொம்ப நிறைய சாமான்கள்லாம் கேரி பண்ணிட்டு வரதால் அவரால் சீக்கிரம் வர முடியலல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக சாய் ஜூஸ், சாய் அப்படின்னா வந்து இது டீ அப்புறம் ஜூஸு எல்லாமே கொண்டுட்டு உசே ராஸ்தாமே லிவானி கேலியே அவங்கள வழியில் போயிட்டு கூப்பிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஜெய் கோ யஹ் கல்பனா நஹி தி கி பச்சேந்திரி உஸ்கே சிந்தா கரேங்கி. ஜெய்க்கு வந்து இந்த மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. கல்பனா அப்படின்னா திங்க் பண்ணுறது, அவங்க கொஞ்சம் கூட திங்க் பண்ணல பச்சேந்திரி வந்து இந்த மாதிரி அவங்களுக்காக வரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உசே லிவானே கேலியே ஆயேங்கி. ஸோ ஜெய் வந்து திங்க் பண்ணவே இல்லை, பச்சேந்திரி வந்து தனக்காக யோசிப்பாங்க, தன்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க, தன்னை கூட்டு போகிறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஜெய் வந்து திங்க் பண்ணவே இல்லை. इसलिए जब उसने बचेंद्री पाल को चाय जूस लिए आया देखा तो वह हक्का बक्का रह गया. அதனால தான் அவங்க பச்சேந்திரி வந்து ஜெயை பார்க்குறதுக்காக டீ ஜூஸ் இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஹக்கா பக்கா, அதாவது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப திகச்சு போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜெய் வந்து பச்சேந்திரி பாலை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு நிற்பார். என்ன ரீசன் அப்படின்றது தான் இந்த கொஷினில் பார்த்துருக்கோம். नेक्स्ट प्रश्न 5. एवरेस्ट पर चढ़ने के लिए कुल कितने कैंप बनाए गए, उनका वर्णन कीजिए. एवरेस्ट पर அதாவது எவரெஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு குல் கித்தனை கேம்ப், டோட்டலாக எத்தனை கேம்ப் வந்து இவங்க போட்டாங்க அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. पाठ से ज्ञात होता है कि एवरेस्ट पर चढ़ाई के लिए कुल 5 कैंप बनाए गए. ஸோ இந்த லெசன் நம்ம ரீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா மொத்தமாக வந்து 5 கேம்ப் வந்து இவங்க போட்டிருக்காங்க. உன்கே தல் கா பஹலா கேம்ப். ஸோ இந்த கொஷின் ஃபுல்லாகவே என்னென்னா கேம்ப் எங்கே, ஃபஸ்ட்டு கேம்ப் எங்கே போட்டாங்க, செகண்ட் கேம்ப் எங்கே போட்டாங்க, ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் இருந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உன்கே தல் கா பஹலா கேம்ப் 6000 मीटर 6000 की ऊंचाई पर था जो हिमपात से ठीक ऊपर था. ஸோ ஸ்னோஃபாலை விட கொஞ்சம் ஹைட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 6000 மீட்டர். दूसरा कैंप 4. ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கேம்ப் 4 எங்கே எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் போட்டிருக்காங்கன்னா 7900 मीटर की ऊंचाई पर बनाया गया था. कैंप 3 लोहसे की बर्फीली सीधी ढलान पर बनाया गया था. ஸோ கேம்ப் 3 அதாவது தேர்ட் கேம்ப் எப்படின்னா बर्फीली सीधी डलान पर अदावदु रोम्ब स्नोइया इरुक्क इडत्तुल रोम्ब स्लोपा इरुक्क इडत्तुल
दलान அப்படின்னா ஸ்லோப், ஸ்லோப்பியாக இருக்க இடத்துல போட்டிருக்காங்க. யஹா நைலான் கே தம்பு லகாயே கயே தே. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்ட் கேம்ப் போடுறாங்களா அங்கே தான் வந்து நைலானால் டென்ட்டு போடுறாங்க. एक कैंप साउथ कोल पर बनाया गया था. ஒரு கேம்ப் வந்து சவுத் கோலில் வைக்கிறாங்க. यहीं से अभियान दल को एवरेस्ट पर चढ़ाई करनी थी. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இவங்க கேம்ப்லாம் போட்டு தான் கடைசி எங்கே ரீச் ஆனாங்க, எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. इसके अलावा एक बेस कैंप भी बनाया गया था. இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேஸ் கேம்ப் ஒன்றும் இவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு 6000, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கேம்ப் 6000, அப்புறம் கேம்ப் சார் வந்து 7900, அப்புறம் தேர்ட் கேம்ப் எப்படின்னா ஒரு ஸ்லோப்பியான பிளேஸில், இது இல்லாமல் சவுத் கோலில் ஒரு கேம்ப்பு, அப்புறம் ஒரு பேஸ் கேம்ப்பு. ஸோ என்னென்ன அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது नेक्स्ट प्रश्न 6. चढ़ाई के समय एवरेस्ट की चोटी की स्थिति कैसी थी? चढ़ाई के समय இவங்க மவுண்டன் பீக் ரீச் ஆன பிறகு அந்த மவுண்ட் எவரெஸ்டுடைய ஸ்திதி, அந்த மவுண்ட் எவரெஸ்டுடைய அந்த சிச்சுவேஷன், அந்த பிளேஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. जब बचेंद्री पाल एवरेस्ट की चोटी पहुंची तो वहाँ चारों ओर तेज़ हवा के कारण बर्फ़ उड़ रही थी. ஒன்ஸ் இவங்க வந்து பச்சேந்திரி பால் வந்து எவரெஸ்ட் ரீச் ஆன பிறகு சாரோ ஓர் நாலா பக்கமும் தேஸ் ஹவா, ரொம்ப ஸ்பீடாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அந்த ரொம்ப ஸ்பீடாக காற்றடிச்சதுனால பர்ஃப் அப்படின்னா வந்து அந்த பனிக்கட்டி எல்லாமே வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ரொம்ப ப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. बर्फ़ इतनी अधिक थी कि सामने कुछ नहीं दिखाई दे रहा था. அதாவது ஸ்னோ எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன இருக்குன்றது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு ஸ்னோ அதிகமாக இருந்துச்சான். पर्वत की शंकु चोटी इतनी तंग थी कि 2 आदमी वहाँ एक साथ खड़े नहीं हो सकते थे. पर्वत की शंಕು அப்படின்னா வந்து அந்த கோம்பு. இப்போது மலைலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் அதாவது ஒரு மாதிரி கோம்பா இப்படி தானே இருக்கும். மலையை நம்ம வரையும் போது இப்படி தான் வரைவோம். ஸோ இதுதான் இந்த டாப் தான் வந்து கோம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இத்தனி தங்கு அப்படின்னா ரொம்ப நேரோ, ரொம்ப குறுகி இருக்கிறது இந்த இடம். இந்த இடத்துல என்னென்னா ஒரே நேரத்தில் 2 மனுஷங்க கூட நிற்க முடியாது, ஒன்லி ஒரு பர்சன் மட்டும் தான் நிற்க முடியுமா, அந்தளவுக்கு ரொம்ப நேரோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट, नीचे हज़ारों मीटर तक डलान ही डलान थी. नीचे हज़ारों मीटर तकना கீழே 1000 மீட்டர் வரைக்கும் डलान ही डलाना அவ்வளோ ஸ்லோப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अतः वहाँ अपने आप को स्थिर खड़ा करने बहुत कठिन था. அதனால் மேலே வந்து தானே ஒரு ஸ்டடியாக நிற்கிறதே வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. उन्होंने बर्फ़ के फावड़े से बर्फ़ तोड़कर अपने टिकने योग्य स्थान बनाए. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒன்று அந்த பனிக்கட்டியை தான் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லை அது மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்கணுன்றதால அங்கே அந்த மண்வெட்டி பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்னோஸ்லாம் இது பண்ணி தன்னை சுற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அங்கே நிற்கிறதுக்காக. ஸோ இது வந்து 6th கொஷின். ஸோ என்னென்னா ஒன்ஸ் அங்கே மவுண்டைன் வந்து ரீச் ஆன பிறகு அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இதில் கொஷின். ஸோ இதுதான் ஆன்சர், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த प्रश्न 7. सम्मिलित अभियान में सहयोग एवं सहायता की भावना का परिचय बचेंद्री के किस कार्य से मिलता है? सम्मिलित अभियान அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த அந்த கேம்பெயினில் சஹயோக் என்வ சகாயத்தா, ஒரு கொலாபரேஷன், ஒன்றா சேர்ந்துருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த ஆத்தருக்கு இருக்குது அப்படின்றது எந்த விஷயத்தில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சகாயத்தாக்கி பாவனை அப்படின்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட், இதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ நமக்கு தெரியும்ல, ஒரு சிலவங்க வந்து ஒரு சில விஷயம் நமக்காக பண்ணும்போதே பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி என்ன விஷயம் வந்து இங்கே அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருந்தது அப்படின்றத காட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. एवरेस्ट पर विजय पाने के अभियान के दौरान लेकी को बचेंद्री पाल अपने साथियों जय की मीनू के साथ चढ़ाई कर रही थी, परंतु वह इनसे पहले साउथ कोल कैंप पर जा पहुंची क्योंकि
वे बिना ऑक्सीजन के भारी बोझ लादे चढ़ाई कर रहे थे. எவரெஸ்ட் பர் விஜய் பானை கே அபியான் மே, அதாவது எவரெஸ்ட் ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த கேம்பைனில் தௌரான் அப்படின்னா டியூரிங் த கேம்பைன் அப்படின்ற மாதிரி கேம்பைன் போகிறச்ச பச்சேந்திரி பால் வந்து தான் கூட யார் போகிறாங்கன்னா ஜெய் அப்புறம் மீனு இவங்க வராங்க இல்லையா, இவங்க கூட தான் வந்து அவங்க மவுண்டன் பீக் ஏறிட்டு இருக்காங்க. பரந்து பட் வகை இன்சே பகலே, ஆனால் என்னென்னா பச்சேந்திரி பால் வந்து முன்னாடியே சவுத் கோல் கேம்ப் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஏன் அவங்க ரீச் ஆகலைன்னா அவங்க வந்து கையில் இந்த பினா ஆக்சிஜன் இந்த நிறைய பொருள் அவங்க வந்து கையில் கேரி பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க. லேக்கிகா நே தோபஹர் பாத், ஸோ லேக்கிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோபஹர் பாத் அப்படின்னா ஆஃப்டர்நூன், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் इन सदस्यों की मदद करने के लिए एक थर्मस को जूस से और दूसरे को गर्म चाय से भर लिया. இவங்க என்ன பண்ணுறாங்க, லேக்கிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சதஸ்யம் அப்படின்னா மெம்பர்ஸு தான் கூட வந்தாங்க இல்லையா, அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு தெர்மஸில் ஜூஸு, இன்னொரு தெர்மஸில் கரம் சாய் சூடா டீ போட்டு और बर्फीली हवा में कैंप से बाहर निकलकर उन सदस्यों की ओर नीचे उतरने लगी. அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தெர்மஸில் ஜூஸும் ஒரு தெர்மஸில் வந்து நல்லா சுட டீயும் போட்டு எடுத்துகிட்டு கீழே இறங்குறாங்க அந்த மெம்பர்ஸை மீட் பண்ணுறது, அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக. उसके इस कार्य से सहयोग एवं सहायता की भावना का परिचय मिलता है. ஸோ அவங்க பண்ண இந்த விஷயத்தில் தான் அவங்களுடைய ஹெல்பிங் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டே வந்து அந்த சவுத் கோல் கேம்புக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. இவங்க வந்து நிறைய பொருள்லாம் கேரி பண்ணிட்டு வரதால் மொல்லமாக வராங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக ஒரு தெர்மஸில் ஜூஸும் இன்னொரு தெர்மஸில் வந்து சுட தண்ணியை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஒர்க் இவங்க பண்ண இந்த வேலை வந்து அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ இதோட நம்ம வந்து ப்ரெஷன் 7 முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நமக்கு 50 to 60 words கொஷின் ஆன்சர் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.